அனியாங்காம்சன் மினிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து நான் என்னோடய ஃபேவரட் பர்சனுக்கு டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஐஷாமா, உனக்கு தான் இந்த ஒன் ஷாட். ஹோப் உனக்கு இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். டைட்டில் பார்த்தாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஸோ ஜிமின் வந்து கொரியாவில் இருக்கான், நீங்கள் வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த இன்ட்ரோவே போதும்னு நினைக்கிறேன், போக போக அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ ஜிமின் வந்து கொரியாவிலேருந்து உங்களை பார்க்குறதுக்காக சென்னை வரான். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்க்க வர போகிறேன். ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அவளுக்கு இந்த விஷயம் தெரியவும் தெரியாது. போய் நின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சொல்லாமல் வர போகிறோம். கன்ஃபார்ம் என்னை திட்டுவா, பட் திட்டினாலும் பரவாயில்ல, என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டே உட்காண்ட்ருக்கான். ஸோ ஃப்ளைட்டும் வந்து ரீச் ஆயிடுது. நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கரெக்டாக உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி வந்து நிற்கிறான். அவன் ஒரு 1/2 ஹவராக உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்க்குறான். பார்த்தோன்னே அவன் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். நீங்கள் அப்படியே நடந்து வந்து கேஷுவலாக இந்த பக்கம் டேர்ன் பண்ணுறீங்க. அப்படி பார்த்தா அங்கே ஜிமின் நிற்கிறான். உங்கள் ஐஸே உங்களால் பிலீவ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் உங்கள் ஐஸை ரப் பண்ணிட்டு திருப்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான். ஸோ அவனை பார்த்ததும் உங்களுக்கும் டியர்ஸ் வருது. ஸோ ஜிமின் அப்படியே ரோடு க்ராஸ் பண்ணி உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே அவனை ஹக் பண்ணுறீங்க. எப்படிமா இருக்க நீ? நல்லா இருக்கியா ஜிமின்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டி, அதான் பார்க்கலாமேன்ட்டு இந்தியா வந்துட்டேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ரொம்பவே. சரி அழாதடி, அழுமூஞ்சி அப்படின்ட்டு உங்களோட ஃபாரெட்லேயே கிஸ் பண்ணுறான். சரி இந்த பேகை உன் ரூமில் வச்சுட்டு ஏன் எதுக்குன்னு கேட்காம என் கூட வெளியே வருவியா? இது என்ன கேள்வி? கண்டிப்பாக வருவேன். நீ எனக்காக அங்கேருந்து இங்கே வந்திருக்க, உனக்காக நான் வரமாட்டேன்னா? 2 மினிட்ஸ் வந்துடுறேன். ஸோ நீங்கள் போய் அப்படியே பேக்கை வச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜிமின் நின்று ஸ்மோக் பண்ணிருக்கான். நீங்கள் வர்றதை பார்த்தோன்னே அவன் டக்குன்னு கீழே போட்டான். நீங்கள் அதை பார்த்துடுறீங்க. என்ன பண்ணிகிட்டு இருந்த ஜிமின்? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. பொய் சொல்லாத, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ திருந்தவே மாட்டல. நான் எதுவுமே பண்ணலடி. பொய் சொல்லாத ஜிமின், நான் பார்த்துட்டேன். பிடிப்பியா? இதுக்கப்புறம் சிகரெட் பிடிப்பியா அப்படின்ட்டு அவனோட காதை பிடிச்சி நல்லா திருகுறீங்க. ஐயோ அம்மா வலிக்குது, விட்ரி. இதுக்கப்புறம் சிகரெட் பிடிப்பியா சொல்லு அப்படின்ட்டு அவன் காதை பிடிச்சி இன்னும் நல்லா திருகுறீங்க. இல்லை பிடிக்க மாட்டேன், விடு, வலிக்குது, விட்ரி. அது ரொம்ப நாள் ஆச்சுடி. இன்றைக்கி உன்னை பார்த்த ஆப்பிலாம் ஒன்று அடித்தேன், அதுக்குள்ளே மாட்டிக்கினேன். அப்போ நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டே, இல்லை நீ இப்படி சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், என் மேலே ப்ராமிஸ் பண்ணு. ஓ மேலையா? இல்லை, என் மேலே சத்தியமாக நீ ஸ்மோக் பண்ண மாட்டேன். இல்லை, நீ வந்து உன் மேலே சத்தியம் பண்ணால் நீ அகெயின் அதை பண்ணுவ. நீ என் மேலே சத்தியம் பண்ணு. கம்முன்னு வா வயன், நீ பண்ணுன்னு சொன்னேன் ஜிமின். இப்போலாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டேன்டி, மந்த்லி ஒன்ஸ் தான். அது கூட வேணாம், நீ பண்ணு, அப்போ தான் நான் வருவேன். இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு நகரக்கூட மாட்டேன். சரி, எப்போ நான் ஃபுல்லாக விடுறேனோ அப்போ நான் உன் மேலே ப்ராமிஸ் பண்ணுறேன். டக்குன்னு விட முடியாதுல்ல என் பாப்பால, ப்ளீஸ் டி. ஆனால் கண்டிப்பாக விட்டுருவேன். சரி ஓகே, ஆனால் கண்டிப்பாக விட்டுறணும், ஓகேவா? அவன் அங்கே ஒரு கடையை பார்க்குறான். வயன் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போய் உங்களுக்கு டைரி மில்க்கும் வாங்கிட்டு, அவன் ஸ்மோக் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக சென்ட்ரல் ஃப்ரெஷ் வாங்கியிருப்பான். ஸோ வாங்கிட்டு, வயனே இந்தா, இது உனக்கு தான். என்னது டைரி மில்கா? எனக்கா? ஆமாண்டி வண்ண, நீ இன்னும் மாறவே இல்லை ஜிமினா, அப்படியே தான் இருக்கேன். அதுக்குள்ளே மாறாது, மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். சரி வா போகலாம். சரி ஓகே போகலாம். என்னாடி கையப்புடி? அச்சோ சரி வா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் ரோட் க்ராஸ் பண்ணி அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் உட்காடுறீங்க. வயனே உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ. நீயே ஏதாச்சும் வாங்கி கொடு. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க.
ஆர்டர் சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஹோட்டலில் வந்து லாஸ்ட்டு கார்னர் டேபிளில் தான் உட்காந்துட்ருப்பீங்க. அங்கே அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் 2 பேரும் ஆப்போசிட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே டேபிள் மேலே உங்கள் கையை கொண்டு வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டு மேலே அவன் ஹெட்டை வச்சு படுத்துக்கிறான் அப்படியே. அப்புறம் என்ன சார் இந்த பக்கம்? அதான் சொன்னனே, உன்னை மிஸ் பண்ண பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால் வந்துட்டேன். இப்போ என்ன? சரிதான் அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துடுது. ஸோ நீங்கள் அப்படியே ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணதுனால பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 ரோஸ் மில்க் சொல்கிறீங்க. ஆனால் அது ஒரு ஜூஸாக தான் வருது. அப்போ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு, சரிப்பா நீ குடிச்சிரு, நீ ட்ராவல் பண்ணி வந்திருப்ப, அவனுக்கு டயர்டாக இருக்கும், ஸோ நீயே குடிச்சிரு. இல்லை நீ தான் ஒர்க் பார்த்துட்டு வந்திருக்க, உனக்கு தான் டயர்டாக இருக்கும், நீ குடிச்சிரு. சரி அப்போ உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நீ பாதி நான் பாதி, ஓகேவா? இந்த டீல் கூட நல்லா இருக்கே. சரி ஓகே, நீ பாதி நான் பாதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதை ஷேர் பண்ணி அப்படியே குடிக்கிறீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வரீங்க. பக்கத்தில் தான் ஒரு பார்க் இருக்குது. அங்கே போய் உட்காரிங்க 2 பேரும். அப்போ ஜிமின் உங்கள் மடியில் படுத்துக்கிறான். டேய் இது பார்க்குடா. ஆமாண்டி நான் பார்க் தான். பார்க் ஜிமின், தெரியாதா? என்னடி தெரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்க? என்ன ஜிமின் காமெடியா? இல்லடி ஜோக்கு. இல்லை வேணாம் நல்லா இல்லை. சரி ஓகே விடு. சரி ஓகே ஏன் சரி, இது பார்க் எல்லாரும் பார்ப்பாங்க. பார்க்கட்டும், எனக்கு என்ன, என்னையவன் கேள்வி கேட்பான்? ஏன் பொண்டாட்டி மடியில் நான் படுக்கிறேன், எவன் வந்து கேட்பான்? எவனா கேட்டானா வாயை வச்சிருவேன். சரிதான், நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் ஜிமின் இருக்க, காலேஜில் பார்த்த மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேர் அப்படியே ரப் பண்ணி விடுறீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் அந்த பார்க்லேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. போறியா? எங்க? வேற எங்க, கொரியாவுக்கு தான் போகிறேன். இன்னைக்கு தானே வந்த, கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம்ல. ப்ளீஸ் ஜிமின் போகாதடா ப்ளீஸ். போகணும்லடி, இங்கே எங்கே இருக்க முடியும்? ப்ளீஸ் ஜிமின் போகாத. அடி பாவி, நான் இங்கே எங்கடி தங்குறது? சரி ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறான். டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டேன், சொல்லு இப்போ என்ன பிளான்? தெரியலையே, ஆனால் எனக்கு உன் கூடவே இருக்கணும். அடியே எல்லாம் சரிதான், இப்போ நான் எங்கே தங்குவேன்? டைம் பாரு, ஆல்ரெடி 6:30. என்ன பண்ணலாம்? பேசாம நீ நான் இருக்க இடத்துக்கே வந்துடுறேன். எனக்கு ஓகே தான், ஆனால் உங்கள் வார்டன் விட்டா சரிதான். அதெல்லாம் பார்த்துக்கலாமா? அடியே என்னை நீ போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்காம விட மாட்ட போலையே. சரி அப்போ நீ ஊருக்கே போ, இங்கே இருக்காத. அதுக்குள்ளே கோச்சுப்பா எல்லாத்துக்கும். ஏதாவது ஹோட்டல் புக் பண்ணுறேன் ஒரு நைட்டுக்கு மட்டும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹோட்டல் தேடிட்டு இருக்கான், எங்கேயாச்சும் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் அமைதியாக அவன் கையை பிடிச்சி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. எருமை மாடே சொல்லுடா, உன் ஹாஸ்டல் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்கே, அங்கே ரூம்ஸ் இருக்குன்னு சொன்னியா நீ? சோத்து முட்டை நல்லா சாப்பிட மட்டும் தெரியல, ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. சரி விடு, மறந்துட்டேன், ஏதோ நீ கிளம்புறன்னு சொன்னோன்னே அப்படியே மறந்துட்டேன், அதுக்கு திட்டுற. சரிடி வா போகலாம். அப்போ ஜிமின் இந்தாடி இந்த பேக்கை வச்சுக்கோ, இந்த பேக்கில் நீ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா, அப்படியே மறக்காமல் உன் வார்டன் கிட்ட சொல்லிட்டு வந்துடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் வார்டன் கிட்ட சொல்லிட்டு வரீங்க. அங்கே ஜிம்மில் நின்றுட்டுருக்கான். என்னடி சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. என்னன்னு சொன்னேன்? என் புருஷன் என்னை பார்க்க வந்திருக்கான், அவன் கூட வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரிதான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போகிறீங்க. உங்கள் ஹாஸ்டல் ரூம்லேருந்து அந்த ஹோட்டல் வந்து ஒரு 500 மீட்டர் தான். ஸோ அப்படியே ஹோட்டல் போயிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணவோ ஜிமின் நேராக போய் பேகை தொப்புன்னு கீழே போட்டு பெட்டில் போய் அப்படியே படுத்துக்கிறான். எருமை மாடு வந்தோடனே எப்படி படுக்குது பாரு, போய் ஃப்ரெஷ்ஷாகு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிச்சி அவன் மேலே சாய்ச்சிக்கிறான். எவ்வளோ நாளாச்சு உன்னை இப்படி கட்டி பிடிச்சி அப்படின்ட்டு உங்கள் ஃபார்வர்ட்லேயே கிஸ் பண்ணுறான். ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கட்டி பிடிச்ச. அது வேற இது வேற, அது ஃபார்மலுக்கு. அப்போ இது, ஆனால் இது அப்படி இல்லையே அப்படின்ட்டு உங்கள் இப்பயே பிடிச்சி கிள்றான். பொறுக்கி என்னடி சொன்ன? என்ன
பொறுக்கின்னு சொன்னேன். மறுபடியும் அப்படி சொன்னேன், அவ்வளோதான். பொறுக்கி 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 நான் சொல்கிறேன், இந்த பொறுக்கி என்ன பண்ணுறான்னு பார்க்குறியா? வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ள அவங்க லிப்ஸ்லேயே அப்படியே கிஸ் பண்ணிடுறான். இப்போ சொல்லு பார்க்கலாம். சரி சரி சொல்லலை. அது சரி சரி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் அப்புறம் ஆகுறேன். சரி அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு வரீங்க. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேன், இப்போ நீ போ. என்னாடி டவலை நீ வச்சுக்கிட்டா நான் எப்படி ஃப்ரெஷ் ஆகுறது? டேய் நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, நான் தரேன். அதெல்லாம் இல்லை, எனக்கு டவல் இப்போ வேணும். டவலா தா அப்படின்ட்டு உங்கள் டவலை பிடிச்சி இழுக்கிறான். என்னடா பண்ணுற? டவலை தாடி அப்படின்ட்டு அகெயின் டவலை பிடிச்சி இழுக்கிறான். நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, அதுக்குள்ளே நான் தரேன் போ. இல்லை எனக்கு இப்போவே வேணும். அடம் பிடிக்காத ஜிம்முனா, போ நான் தரேன். நீங்கள் சொல்ல சொல்ல கேட்காம அவன் அப்படியே உங்கள் டவலை பிடிச்சி இழுக்கிறான். என் சல்லோல ப்ளீஸ் டவலை கூடுறா. முடியாதே. சரி போய் தொலை அப்படின்னு நீங்கள் சொல்லவோ ஜிம்மன் டக்குன்னு கிட்ட வந்து டவல்குள்ளே கையை விட்டு உங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டுறான். ஜிம்மன் வானா சும்மா இரு. என்னடி ஒன்றுமே போடாமல் இருக்க போல, வாய மூடு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயசை சுற்றி அவன் ஹேண்டை போட்டு அப்படியே உங்களை இழுத்து ஹக் பண்ணுறான். சரி நீ ஹக் பண்ணதெல்லாம் போதும், போய் ஃப்ரெஷ் ஆகு. இல்லை கம்முனுரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுனால உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே வாட்டர் ட்ராப்பாக இருக்குது. அது அப்படியே அவன் கையெல்லாம் படுது. அப்போ அவன் கரெக்டாக அவங்க செஸ்ட்டுக்கு நடுவில் கையை விட்டு டவலோட இன்னும் உங்களுக்கு க்ளோஸாக இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பொறுக்கி வேணாம். வேணுமே, அதெல்லாம் இப்போ இல்லை, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு அவனை பிடிச்சி அப்படியே பாத்ரூம்குள்ளே தள்ளுறீங்க. பாவி ரொமான்ஸ் பண்ண விட்றாளா, இப்படி பண்ணுறாளே, சரி இருடி தள்ளாத நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டவல் அவன்கிட்ட தரீங்க. இந்தா உன் டவல், இதுக்கு தானே அடம் பிடிச்ச, வச்சுக்கோ. இன்னைக்கு எதனாலும் எனக்காவது மாட்டாமலையா போயிடுவேன், அப்போ இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெஷ் ஆக போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே மிரர் முன்னாடி நின்று ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ தான் ஜிம்மின் கரெக்டாக குளிச்சுட்டு வரான். அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா, தேவதடி நீ அப்படின்ட்டு உங்கள் நெக்லேயே கிஸ் பண்ணுறான். சரி சார், நீங்கள் கொஞ்சினதெல்லாம் போதும், போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க. ஏன்டி உனக்கு என் மேலே பாசமே இல்லையாடி? நான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன், இப்படி துரத்துற என்னமோ. பாசம்லாம் நிறையவே இருக்குது, ஆனால் விட்டா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். போய் ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் ரெடி ஆகிட்டு அப்படியே வரான். அப்படியே 2 பேரும் ஷாப்பிங் போகிறீங்க. ஷாப்பிங் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். வயன், உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்கும், வானான்னு சொல்லாத, நான் ஆசைப்பட்டு எடுத்து கொடுக்குறது, ப்ளீஸ் வானான்னு சொல்கிறாத. நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, அது உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, நான் இதையே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்க. ஸோ அப்படியே இயரிங் செக்ஷன் போனால், ஸோ ஜிம்மன் உங்களுக்கு பார்த்து செலக்ட் பண்ணுறான் ஒரு இயரிங்காக உங்களுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி ஒரு இயரிங் அவன் செலக்ட் பண்ணுறான். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீயில் ஒரு ஃப்ளார் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ஃப்ளார் அவன் பார்க்குறான். அதை பார்த்துட்டு அதை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். வயன், இந்தா இதை வச்சுக்கோ, இது உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் அதை பார்த்துட்டு நீயே வச்சு விட அப்படின்றீங்க. ஸோ அவனும் உங்களுக்கு வச்சு விடுறான். அப்படியே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படியே நேராக ரூமுக்கு தான் வரீங்க. ஸோ அப்படியே நைட்டு ஒரு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு நீங்கள் வரத்துக்கே. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஜிம்மின் வந்தோடனே பெட்டில் தான் படுக்கிறான். நீங்கள் போய் அவன் செஸ்ட் மேலேயே சாஞ்சிக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் சீலிங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மினோட ரைட் ஹேண்ட் மேலே உங்கள் ஹெட்டை வச்சு அவன்கிட்ட க்ளோஸாக படுத்துட்ருக்கீங்க. எல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது தெரியுமா? இருக்கும். நீ வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டைம் வேறு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு விடியவே கூடாது, உன் கூட இப்படியே இருக்கணும்னு தோணுது. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் பக்கமாக டேர்ன் பண்ணுறான். எனக்கு தெரில ஜிம்மின், இப்படியே உங்க கூட லைஃப் லாங் இருக்கணும், எனக்கு வேறு யாரும் வேணாம், நீ மட்டும் போதும். இப்படியே சாவ சொன்னாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக செத்து போவேன். வாயை மூடு, என்ன பேச்சு பேசுகிற அப்படின்ட்டு அவன் உங்கள் தலையிலே கொட்டுறான். நிஜமாக தான் ஜிம்மின். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் பக்கமாக திரும்பி படுக்கிறான். அவன் லெஃப்ட் ஹேண்டு உங்கள் மேலே போட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் மேலே இருக்க ஏரெல்லாம் லைட்டாக ஒதுக்கி விடுறான்.
ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸை சாஃப்டாக அவன் டச் பண்ணி அப்படியே ரப் பண்ணி விட்டுட்ருக்கான். உங்கள் ஐஸு, நோஸு, சீக்ஸ்னு எல்லாத்தையும் அப்படியே ரப் பண்ணுறான் ரொம்ப சாஃப்டாக. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவனை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 2 பேர் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமின் அப்பப்போ உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். அப்படியே லைட்டாக உங்கள் டாப்பை தூக்கி அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கையை வச்சு அப்படியே ரப் பண்ணுறான். நீங்கள் எதுவுமே சொல்லலை, அவனை தடுக்கவும் இல்லை. பிகாஸ் நீங்கள் அவனை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் கொரியா போயிடுவான் அகெயின். ஸோ அதனால நீங்கள் உங்களே கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜிமின் அப்படியே அவனோட கையை அவங்களோட டாப்குள்ளே விட்டு மெதுவாக கொண்டு போகிறான். அப்படியே உங்கள் இன்னர் மேலே வச்சு உங்களோட செஸ்ட்லேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக. பட் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஐஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அவன் இன்னும் கொஞ்சம் வேகமாக ப்ரெஸ் பண்ணுறான். அகெயின் நீங்கள் எதுவுமே சொல்லலை. திருப்பி அவன் அகெயின் கொஞ்சம் வேகமாக ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் அவன் பக்கம் டேர்ன் பண்ணி அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போவே ஜிமினுக்கு புரிஞ்சிடுது க்ரீன் சிக்னல் தான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமின் காதுக்கிட்ட போயிட்டு பொறுமையாக பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. கேடி அப்படின்ட்டு உங்கள் ஃபாரெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவனோட ஃபேஸை உங்கள் நெக்கில் வச்சு அப்படியே ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே உங்கள் காதுக்கிட்ட வந்து கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபாரெட், சீக்ஸு, நோஸு, லிப்ஸு எல்லாத்துலேயும் கிஸ் பண்ணுறான். ஸோ அகெயின் அவன் உங்கள் டாப்குள்ளே கையை விட்டு உங்கள் இன்னர் மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். அப்படியே உங்கள் காதுக்கிட்ட வந்து ஓகே வாடி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனோட ஐஸை மட்டும் பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு கண்ணாலே சொல்கிறீங்க. அவனுக்கு புரியுது, பட் அகெயின் உங்கள் வாயால் கேட்கணும் அப்படின்ட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். சொல்கிறீ அப்படின்ட்டு அகெயின் கேட்குறான். உங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ ஜிமின் அப்போ மெதுவாக அவனோட ஆன்சர் உங்கள் செஸ்ட் மேலேருந்து எடுக்கிறான். அப்போ நீங்கள் ஓகே அப்படின்ட்டு ஜிமின் கையை பிடிச்சி மறுபடியும் அங்கேயே வச்சுக்கிறீங்க. சரிடி செல்லம் அப்படின்ட்டு அவன் உங்கள் ஃபாரெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நடுமுதுகினில் ஊர்ந்து போகும் உனதொரு விரல் எங்கு நகரும், உன் பயணத்தில் தொலைந்தேன் நானே, என்னை நானே தேடுகிறேன். உனதிதழ்களின் பாதங்கள் என் மேனியில் நீ வைத்து செல்ல வழி தொடர்ந்திட பார்க்கிறேன். என் இதயத்தில் முடிந்ததே நெருப்பினில் அணிந்திடுவேனா, உன் நடைப்பினில் எரிந்திடுவேனா, சிறகுகள் விரித்திடுவேனா, அந்த வான காதல் புரியா. பாலில் விழும் தேனை போல, காற்றில் விழும் ஓசை போல, நீரில் விழும் வண்ணம் போல, நீ என்னுள் விழுந்து விடு. இதுவரை வலி தாங்குவேன் உன் ஆண்மையை நான் கேள்வி கேட்க விடையளித்திட போகிறாய். நீ கூறினால் என்னாகுவே. உரசலே உடல்களின் கோடை, உன் விரல் தொட விலகுது ஆடை. இரவிது விரகத்தின் மேடை, அதில் நீயும் நானும் எரிய. காதல் ஒரு விழியில் உன்னை காண என் நெஞ்சு முறையும், காமம் ஒரு விழியில் உன்னை காண என் தேகம் கரையும். காதில் இதழ் வைத்து உன் ஆசை நீ கூறினாலே, பார்வை மழையாலே என் மார்பில் நீ தூரவே. ஸோ இப்படியே உங்கள் நைட் ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக போகுது. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒன் ஷாட்டுன்னு சொல்கிறத விட மினி ஷாட்னு சொல்லலாம். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் யோசித்தேன். சரி ஓகே, டக்குன்னு எனக்கு போடணும் போல் இருந்துச்சு இந்த கான்செப்டில். ஸோ அதனால் போட்டேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக ஐஷாமா உனக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ட்ரை பண்ணுறது ரொமான்டிக்காக. ஸோ இது ரொமான்டிக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இன்னும் போடணுன்னாலும் சொல்லுங்கள், போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. பட் இது வந்து புதுசாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் வந்து அவ்வளோவா இந்த மாதிரி நான் போட மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணால் முடியாததுன்னு எதுவுமே இல்லைல்ல. ஸோ ட்ரை பண்ணிடலாம். எனக்கும் ரொமான்ஸ் வரும்டா அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் போக போக வர ஒன் ஷாட் எஃப்எஃப்லலாம் நான் ப்ரூவ் பண்ணுவேன் கண்டிப்பாக. என்னை நீங்கள் நம்பலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சூன் போடுறேன். அன்டில் தென் டாடா பை பை.